நண்பனே, ஒரு கணம் உனது கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு உன்னை சுற்றியிருக்கும் அந்த பேரமைதியை கவனித்துப் பார். நாம் வாழும் இந்த உலகம் வெறும் கற்களாலும் மரங்களாலும் இயந்திரங்களாலும் ஆனது மட்டுமல்ல. இது ஒரு மாபெரும் உயிருள்ள ஆற்றல், ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச பேரறிவு. இந்த பிரபஞ்சம் எப்போதும் அதிர்வுகளாலும் சமிக்கைகளாலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் நவீன உலகின் இரைச்சலிலும் ஓயாத ஓட்டத்திலும் சிக்கிக்கொண்டு அந்த மர்மமான மொழியை முற்றிலும் மறந்துவிட்டோம். பிரபஞ்சம் உன்னிடம் பேச விரும்புகிறது, உனது ஒவ்வொரு அடிக்கும் வழிகாட்ட துடிக்கிறது. ஆனால் அது உன்னிடம் தொலைபேசியிலோ அல்லது நேரடி சொற்களிலோ தொடர்பு கொள்ளாது. அது தற்செயல்கள், உணர்வுகள் மற்றும் சில விசித்திரமான நிகழ்வுகள் வழியாகவே தனது ரகசியங்களை உனக்கு கடத்தும். நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆக இருக்கும்போது உனது பாதையை சரியாக அமைத்துக் கொடுக்க பிரபஞ்சம் உனக்கு தரும் முதல் ரகசிய மொழிதான் வழி ஒன்று, உனது உள் உணர்வு அல்லது ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் என்று அழைக்கப்படும் அந்த மகாசக்தி. இது உனது மூளையிலிருந்து வரும் தர்க்க ரீதியான சிந்தனை அல்ல, மாறாக உனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு தீர்க்கமான குரல். நீ ஒரு புதிய வேலையை தொடங்கப் போகும்போதோ அல்லது ஒரு புதிய நபரை சந்திக்கும் போதோ உனது மனதின் ஒரு மூலையில் ஒரு மெல்லிய எச்சரிக்கை மணி ஒலிப்பதை நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? அல்லது எந்த காரணமும் இல்லாமல் இதுதான் எனக்கு சரியான பாதை என்று உனது இதயம் ஒருவிதமான அமைதியோடு அடித்துக் கொள்வதை உணர்ந்திருக்கிறாயா? அதுதான் பிரபஞ்சத்தின் நேரடி தொடர்பு. பிரபஞ்சம் உன்னுடன் பேசும் இந்த முதல் வழி மிகவும் நுணுக்கமானது மற்றும் நுட்பமானது. நீ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது உனது ஆழ்மனம் உனக்கு தரும் அந்த ஒரு சிறு தூண்டுதலை நீ ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அது ஒருவேளை உன்னை ஒரு பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றலாம், அல்லது உனது வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் வாய்ப்பை உனக்கு அடையாளம் காட்டலாம். பலர் இதை தற்செயல் அல்லது மனப்பிரமை என்று சொல்லி அலட்சியமாக தூக்கி எறிந்துவிட்டு கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் தற்செயல் என்று எதுவுமே கிடையாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும், உனக்கு தோன்றும் ஒவ்வொரு சிறு எண்ணமும் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வரைபடத்தின் ஒரு சிறு புள்ளி மட்டுமே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்ச குரல் உனக்கு தெளிவாக கேட்கத் தொடங்கும். உனது மனதை ஒரு அமைதியான ஏரி என்று கற்பனை செய்து கொள். அதில் விழும் ஒவ்வொரு சிறு கல்லும் எப்படி அழகான வட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துமோ, அப்படி பிரபஞ்சம் போடும் ஒவ்வொரு சமிக்கையும் உனது அமைதியான மனதில் ஒரு தெளிவான செய்தியாக மாறும். நண்பனே, நாம் இந்த தேடலின் அடுத்தடுத்த 5 மர்மமான வழிகளுக்கு செல்வதற்கு முன் உன்னிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இதுவரை உனது வாழ்க்கையில் உனது அறிவு சொல்லும் காரணங்களையும் தாண்டி உனது உள் உணர்வு சொன்ன ஒரு விஷயம் அப்படியே உண்மையாகி இருக்கிறதா? அது ஒரு ஆபத்தை பற்றிய எச்சரிக்கையாகவோ அல்லது ஒரு வெற்றிக்கான அறிகுறியாகவோ இருந்திருக்கலாம். அப்படி ஒரு அனுபவம் உனக்கு இன்று வரை ஆச்சரியத்தை கொடுத்திருந்தால் தயவு செய்து அந்த தருணத்தை பற்றி இப்போதே கமெண்ட் செக்ஷனில் ஒரு வரியில் பதிவிடு. உனது அந்த கமெண்ட் இதை படித்துக் கொண்டிருக்கும் இன்னொரு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தன் உள் உணர்வை நம்புவதற்கான ஒரு பெரிய உத்வேகத்தை தரும். இது போன்ற ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களை நீ தொடர்ந்து கற்கவும் உனது ஆன்மாவின் உண்மையான நோக்கத்தை கண்டறியவும் விரும்பினால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த மர்மமான தேடலில் எங்களோடு ஒரு அங்கமாக இணைந்து கொள். உனது ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் இந்த உன்னதமான உண்மையை இன்னும் பல தேடுபவர்களிடம் கொண்டு சேர்க்க உதவும். சரி, இப்போது நாம் அடுத்த ரகசிய வழிகளை பற்றி பார்ப்போம். உள் உணர்வு என்பது உனது ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே இருக்கும் ஒரு மெல்லிய இழை. அந்த இழையை நீ பலப்படுத்த வேண்டுமானால் நீ உனது தர்க்க அறிவை, லாஜிக், சற்று நேரம் தூங்க வைக்க வேண்டும். அறிவு எப்போதும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் கேட்டு உனது உள் உணர்வை மழுங்கடிக்கச் செய்யும். ஆனால் பிரபஞ்சம் காரணங்களை சொல்லாது, அது திசைகளை மட்டுமே காட்டும். நீ ஒரு காரியத்தை செய்ய துணியும் போது உனது வயிற்றில் ஒருவிதமான சுருக்கம் அல்லது அசௌகரியம் ஏற்பட்டால் பிரபஞ்சம் உனக்கு வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறது என்று அர்த்தம். மாறாக உனது இதயம் விரிவடைவது போலவும் ஒருவிதமான உற்சாகம் உனக்குள் பாய்வது போலவும் உணர்ந்தால் அது பிரபஞ்சத்தின் பச்சை விளக்கு. இந்த மொழியை புரிந்து கொள்ள பெரிய பயிற்சிகள் தேவையில்லை, ஒரு சிறு அமைதி மட்டுமே போதும். நாம் எப்போதும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள், உலகம் என்ன நினைக்கும் என்று வெளிப்புற சத்தங்களுக்கு காது கொடுப்பதால் தான் நமக்குள் ஒலிக்கும் இந்த பிரபஞ்ச குரலை தவறவிடுகிறோம். பிரபஞ்சம் தனது சமிக்கைகளை உனக்கு அனுப்பத் தொடங்கும் போது அது உனது அன்றாட வாழ்வில் சில அதிசயமான ஒத்திசைவுகளை, சிங்க்ரோனிசிட்டி உருவாக்கும். உனது தேடுதல் உண்மையாக இருக்கும்போது அந்த தேடலுக்கான பதில்கள் உன்னை சுற்றியுள்ள சாதாரண விஷயங்களிலேயே ஒளிந்திருக்கும். நீ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தற்செயலாக ஒரு சுவரொட்டியில் இருக்கும் வாசகம் உனக்கு பதிலளிக்கலாம், அல்லது நீ செல்லும் வழியில் ஒரு அந்நியர் சொல்லும் ஒரு வரி உனது பிரச்சனையை தீர்க்கலாம். இவை எவையுமே எதேச்சையானவை அல்ல. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய் என்பதை பிரபஞ்சம் உனக்கு உறுதிப்படுத்தும் விதம் இது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோடும் நன்றியுணர்வோடும் இருப்பது மட்டும்தான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உன்னிடம் நெருக்கமாகும். பல நேரங்களில் நாம் நமது கண்களை திறந்து வைத்திருக்கிறோம், ஆனால் எதையும் கவனிப்பதில்லை. பிரபஞ்சம் உன்னிடம் பேசும் அந்த மௌன மொழியை கற்கத் தொடங்கு. உனது இதயம் ஒரு அதிர்வெண் வாங்கியினை ரிசீவர் போன்றது. நீ உனது எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருக்கும் போது பிரபஞ்சத்தின் உயரிய செய்திகள் உன்னை மிக எளிதாக வந்தடையும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருக்க பழகு. அந்த மௌனத்தில்தான் பிரபஞ்சம் உனக்காக வைத்திருக்கும் அடுத்தடுத்த ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படும்.
நீ தேடத் தொடங்கும் போதே தேடப்படும் அந்த பொருளும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிடுகிறது என்பதை நினைவில் கொள். இந்த பயணம் உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றப் போகிறது. விழித்திரு. உன்னை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உரையாடலில் நீ ஒரு முக்கியமான பங்கை வகிக்கப் போகிறாய். உள் உணர்வு என்பது உனது ஆன்மா உனக்கு தரும் செய்தி என்றால், எண்கள் என்பது இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு டிஜிட்டல் சிக்னல் என்று சொல்லலாம். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கணித கட்டமைப்பால் ஆனது. அணுக்களின் சுழற்சி முதல் விண்மீன்களின் நகர்வு வரை அனைத்தும் மிக துல்லியமான எண்களால் பிணைக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் பிரபஞ்சம் உன்னிடம் பேச விரும்பும் போது எண்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. வழி 2, ஏஞ்சல் எண்கள் அல்லது பிரபஞ்ச எண்கள். நீ எப்போதாவது கைபேசியை பார்க்கும்போது சரியாக 11:11 என்ற நேரத்தை பார்த்திருக்கிறாயா? அல்லது வாகனங்களின் எண் பலகையில் பில் ரசீதுகளில் மீண்டும் மீண்டும் 222, 444, 555 போன்ற ஒரே மாதிரியான எண்கள் உனது கண்ணில் படுகிறதா? இதை வெறும் தற்செயல் என்று ஒதுக்கிவிடாதே. நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகும்போதோ அல்லது மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போதோ இந்த எண்கள் உன் கண்ணில் பட்டால் பிரபஞ்சம் உனக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்கிறது என்று அர்த்தம். உதாரணமாக 111 அல்லது 1111 என்ற எண்ணை நீ அடிக்கடி பார்த்தால் உனது எண்ணங்கள் மிக வேகமாக நிஜமாக போகின்றன. எனவே நேர்மறையாக இரு என்று பிரபஞ்சம் உன்னை எச்சரிக்கிறது. 444 என்ற எண் உன் கண்ணில் பட்டால் நீ தனியாக இல்லை, பிரபஞ்சத்தின் பேராற்றல் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த எண்கள் ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. நீ ஒரு இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டிருக்கும் போது உனது கவனத்தை ஈர்த்து நிறுத்து. கவனி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு மெல்லிய தட்டல் இது. நீ எவ்வளவு இந்த எண்களை கவனிக்க தொடங்குகிறாயோ அவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் உனக்குமான தொடர்பு நெருக்கமாகும். இந்த பிரபஞ்சத்தின் கணித மொழியை நீ புரிந்து கொள்ள தொடங்கும் போது உலகம் உனக்கு ஒரு புரியாத புதிராக தெரியாது, மாறாக ஒரு தெளிவான வரைபடமாக தெரியும். எண்களுக்கு அடுத்தபடியாக பிரபஞ்சம் உன்னுடன் பேச தேர்ந்தெடுக்கும் மற்றொரு அற்புதமான ஊடகம் வழி 3, இசை மற்றும் பாடல்கள். இசை என்பது பிரபஞ்சத்தின் ஒரு பொதுவான மொழி. சில நேரங்களில் உனது மனதிற்குள் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கும், அதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருப்பாய். அந்த தருணத்தில் நீ தற்செயலாக ஒரு வானொலியை ஆன் செய்யும் போதோ அல்லது ஒரு தேநீர் கடையில் ஒலிக்கும் பாடலை கேட்கும் போதோ அந்த பாடலின் வரிகள் உனது கேள்விக்கு சரியான பதிலாக அமைந்திருப்பதை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த ஒரு வரி உனது இதயத்தை தைக்கும், உனது கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் அல்லது உனக்குள் ஒரு புது தெம்பை உண்டாக்கும். இது தற்செயல் அல்ல, இது ஒரு ஒத்திசைவு, சிங்க்ரோனிசிட்டி. உனக்கு தேவையான அந்த செய்தியை பாடல்களின் வரிகள் மூலமாக பிரபஞ்சம் உனக்கு கடத்துகிறது. நீ நீண்ட நாட்களாக மறந்திருந்த ஒரு பாடல் திடீரென்று உனது ஞாபகத்திற்கு வரும், அல்லது அந்த பாடல் எங்கே சென்றாலும் உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும். அந்த பாடலின் அர்த்தத்தை ஆழமாக யோசித்துப்பார். அதில் உனது அடுத்த கட்டத்திற்கான ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கும். இசையின் அதிர்வுகள் உனது ஆன்மாவின் அதிர்வுகளோடு ஒன்றிணையும் போது பிரபஞ்சத்தின் மர்மமான கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. பாடல்கள் மட்டுமன்றி முற்றிலும் முகம் தெரியாத ஒரு அந்நியரின் உரையாடல் வழியாக கூட பிரபஞ்சம் உன்னிடம் பேசும். நீ ஒரு பேருந்து நிலையத்திலோ அல்லது ஒரு கூட்டத்திலோ நின்று கொண்டிருக்கும் போது யாரோ இருவர் பேசிக்கொள்வது உனது காதுகளில் விழும். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த ஒரு விஷயம் உனது பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும். அவர்கள் ஏன் இதை இப்போது சொன்னார்கள் என்று நீ ஆச்சரியப்படுவாய். உண்மையில் பிரபஞ்சம் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி உனக்கு அந்த செய்தியை அனுப்பி வைத்திருக்கிறது. நாம் எப்போதும் நமது உலகத்திற்குள்ளேயே மூழ்கி கிடப்பதால் நம்மை சுற்றி நடக்கும் இந்த அதிசயங்களை நாம் காண்பதில்லை. நீ உனது ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு ஒரு மாணவனைப் போல கவனிக்க தொடங்கினால் இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் பாடங்கள் முடிவற்றவை. உனது கேள்விகளை காற்றில் வீசு, அதற்கான பதில்களை பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் ஒரு மர்மமான மௌனம் கூட ஒரு செய்தியாக வரும். நீ எவ்வளவோ முயன்றும் ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கலாம். அப்போது நீ கோபப்படலாம், வருத்தப்படலாம். ஆனால் அந்த தடை என்பது பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு செய்தி. இப்போது இதற்கு நேரமில்லை அல்லது இதைவிட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்று பிரபஞ்சம் அந்த தடையின் மூலம் உன்னிடம் பேசுகிறது. ஒத்திசைவு என்பது கடிகார முட்கள் சரியாக இணைவது போல. உனது எண்ணம், உனது செயல் மற்றும் பிரபஞ்சத்தின் திட்டம் ஆகிய மூன்றும் இணையும் போது மட்டுமே வெற்றி சாத்தியம். அந்த இணைப்பை நீ எண்கள் மூலமாகவும் இசை மூலமாகவும் உணர முடியும். பிரபஞ்சம் உனக்கு தரும் இந்த சின்ன சின்ன அடையாளங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்துவை. ஒரு மாதத்திற்கு பிறகு நீ அதை திரும்பி பார்க்கும்போது உனது வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீ கண்டு வியப்பாய். நீ ஒருபோதும் தனியாக பயணிக்கவில்லை நண்பா. உனது ஒவ்வொரு அடியையும் பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எண்கள் ஒரு திசைகாட்டி என்றால் இசை உனது பயணத்தின் உற்சாகம். இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் வழிதவற மாட்டாய். விழித்திரு. உனக்கான ரகசிய செய்திகள் எண்களாகவும் இசையாகவும் உன்னை சுற்றி ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை கண்டறியும் தேடல் உனது ஆன்மாவை இன்னும் பிரகாசமாக்கும். பகலில் உனது விழித்திருக்கும் நிலையில் பிரபஞ்சம் தரும் சமிக்கைகளை நீ ஒருவேளை கவனிக்க தவறினால் அது உன்னை தொடர்பு கொள்ள தேர்ந்தெடுக்கும் அடுத்த தளம் உனது ஆழ்மனம். வழி 4, உனது தெளிவான மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள், விவிட் ட்ரீம்ஸ்.
நீ உறங்கும்போது உனது தர்க்க ரீதியான மூளை ஓய்வெடுக்கிறது, ஆனால் உனது ஆன்மா விழித்திருக்கிறது. அந்த தருணத்தில் பிரபஞ்சம் உனக்கு குறியீடுகள், சிம்பிள்ஸ் வழியாக பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். சில நேரங்களில் ஒரே கனவு உனக்கு திரும்ப திரும்ப வரலாம். நீ ஏதோ ஒன்றிலிருந்து தப்பித்து ஓடுவது போலவோ, அல்லது ஒரு உயரமான இடத்திலிருந்து விழுவது போலவோ, அல்லது நீண்ட நாட்களாக தேடும் ஒரு பொருள் உனக்கு கிடைப்பது போலவோ அந்த கனவு இருக்கலாம். இதை வெறும் கனவு என்று அலட்சியப்படுத்தாதே. பிரபஞ்சம் உனக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல துடிக்கிறது, ஆனால் நீ விழித்திருக்கும் போது அதை கேட்க தயாராக இல்லை என்பதே இதன் பொருள். அடுத்த முறை நீ கனவு கண்டு விழிக்கும் போது அதில் கண்ட சின்னங்களை கவனி. ஒருவேளை நீ ஒரு புதிய கதவை திறப்பது போல கனவு கண்டால் உனது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கனவுகள் என்பது பிரபஞ்சம் உனது ஆத்மாவிற்கு எழுதும் ஒரு ரகசிய கடிதம். இந்த கடிதத்தை பிரித்து படிக்க நீ பழகிக் கொண்டால் உனது எதிர்காலத்தை பற்றிய பல உண்மைகள் உனக்கு முன்கூட்டியே தெரிய வரும். கனவில் உனக்கு தோன்றும் உணர்வுகள் மிக முக்கியமானவை. பயம், மகிழ்ச்சி அல்லது அமைதி, இதில் எது உனக்கு மேலோங்கி இருக்கிறதோ அதுவே உனது தற்போதைய ஆன்மீக நிலையை உனக்கு காட்டும் ஒரு கண்ணாடி. கனவுகளின் உலகத்திலிருந்து நீ வெளியே வந்து உனது அன்றாட வாழ்வில் காலடி எடுத்து வைக்கும் போது பிரபஞ்சம் உன்னுடன் பேச தேர்ந்தெடுக்கும் மற்றொரு வழி 5 இயற்கையின் மூலமாக வரும் சமிக்கைகள். இயற்கை என்பது பிரபஞ்சத்தின் நேரடி வெளிப்பாடு. நீ ஒரு குழப்பமான மனநிலையில் வீதியில் நடந்து செல்லும் போது தற்செயலாக ஒரு வண்ணத்து பூச்சி உன்னை சுற்றி வருவதையோ அல்லது ஒரு அபூர்வமான பறவை உனது ஜன்னல் ஓரத்தில் வந்து அமர்வதையோ நீ கவனித்திருக்கிறாயா? பண்டைய கலாச்சாரங்களில் விலங்குகளும் பறவைகளும் பிரபஞ்சத்தின் தூதுவர்களாகவே கருதப்பட்டன. உதாரணமாக, நீ ஒரு புதிய முயற்சியை தொடங்கப் போகும்போது ஒரு வலிமையான கழுகு வானத்தில் வட்டமிடுவதை பார்த்தால் அது உனது வெற்றியையும் உனது அதிகாரத்தையும் குறிக்கும் சமிக்கையாக இருக்கலாம். அதேபோல் எந்த காரணமும் இல்லாமல் உனது பாதையில் ஒரு வெள்ளை நிற இறகு கிடப்பதைக் கண்டால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொள்கிறது என்பதற்கான ஓர் உறுதிமொழி அது. இயற்கையின் இந்த சமிக்கைகள் மிகவும் மென்மையானவை, ஆனால் சக்தி வாய்ந்தவை. நீ இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாயோ அவ்வளவு இந்த சமிக்கைகளை உன்னால் உணர முடியும். ஒரு மரத்திலிருந்து திடீரென உதிரும் இலை கூட உனக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். பழையவற்றை கைவிடு, புதிய வசந்தம் வரப்போகிறது என்பதே அந்த செய்தியாக இருக்கலாம். இயற்கையின் மொழி என்பது வெறும் காட்சி சார்ந்தது மட்டுமல்ல, அது வானிலை மாற்றங்கள் மூலமாகவும் உன்னிடம் பேசும். நீ ஒரு முக்கியமான முடிவை எடுத்துவிட்டு வெளியே வரும்போது திடீரென்று ஒரு மெல்லிய மழை தூறினால் அது பிரபஞ்சம் உனது முடிவை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு அறிகுறியாக கருதலாம். அல்லது ஒரு இக்கட்டான சூழலில் நீ இருக்கும்போது வீசும் ஒரு குளிர்ந்த காற்று உனது மனபாரத்தை குறைத்தால் அது பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு ஆறுதல் அணைப்பு. நாம் இயற்கையை வெறும் ஜடப்பொருளாக பார்க்கிறோம், ஆனால் அது உன்னுடன் உரையாடத் துடிக்கும் ஒரு பேரறிவு. நீ ஒரு செடியிடம் பேசினால் அது பதிலுக்கு ஒரு மலரை மலரச் செய்யும். நீ ஒரு மலைமுகட்டில் நின்று கத்தினால் பிரபஞ்சம் அதை எதிரொலியாக உனக்கே திருப்பிக் கொடுக்கும். நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பிரபஞ்சம் உனக்கு திருப்பித் தரும் என்ற அந்த மாபெரும் உண்மையை இயற்கை உனக்கு ஒவ்வொரு நொடியும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. உனது காலடியில் இருக்கும் சிறு மண்டுகள் முதல் வானில் இருக்கும் மேகங்கள் வரை அனைத்தும் உனக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல காத்திருக்கின்றன. நண்பனே, உனது கனவுகளையும் உன்னை சுற்றியுள்ள இயற்கையையும் ஒருபோதும் சாதாரணமாக பார்க்காதே. அவை உனது ஆன்மாவிற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன. பிரபஞ்சம் உனக்கு தரும் இந்த வழிகள் உன்னை ஒரு முழுமையான விழிப்புணர்வை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. நீ ஒரு தனி மனிதன் அல்ல, நீ இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம். அந்த உணர்வு உனக்குள் வரும்போது நீ எதற்கும் அஞ்ச மாட்டாய். உனது கனவுகள் உனக்கு வழிகாட்டும், இயற்கை உன்னை பாதுகாக்கும். இந்த பிரபஞ்ச பேரொளியில் நீயும் ஒரு சுடராக மாறப்போகிறாய். விழித்திரு. உனது உறக்கத்திலும் உனது நடைப்பயணத்திலும் பிரபஞ்சம் உன்னோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த உரையாடலை கவனிக்கத் தொடங்கு, உனது வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். கனவுகளையும் இயற்கையையும் கடந்து பிரபஞ்சம் உன்னிடம் பேச தேர்ந்தெடுக்கும் மிக வலிமையான மற்றும் சில நேரங்களில் வலிமிக்க வழி 6 எதிர்பாராத தடைகள் மற்றும் திசை மாற்றங்கள், ரீடைரக்ஷன். நாம் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்போம், அதற்காக இரவு பகலாக உழைப்போம். ஆனால் ஏதோ ஒரு மர்மமான காரணத்தால் அந்த வாய்ப்பு நமது கையை விட்டு நழுவி போகும். அந்த தருணத்தில் நாம் பிரபஞ்சத்தை நோக்கி வசைபாடுவோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கதறுவோம். ஆனால் நண்பனே, பிரபஞ்சத்தின் அகராதியில் தோல்வி என்ற வார்த்தையே கிடையாது. அங்கே திசை மாற்றம் மட்டுமே உண்டு. உனக்கு துரோகம் இழைக்கப்பட்டாலோ அல்லது ஒரு வேலை உனக்கு கிடைக்காமல் போனாலோ அது பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை சிக்னல். இந்த இடம் உனக்கானது அல்ல, உனது தகுதிக்கு ஏற்ற இன்னும் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று பிரபஞ்சம் அந்த தடையின் மூலம் உன்னிடம் பேசுகிறது. ரிஜெக்ஷன் என்பது உண்மையில் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அங்கே நீ நுழையக்கூடாது என்பதுதான் பிரபஞ்சத்தின் கட்டளை. அந்த அடைக்கப்பட்ட கதவை உடைக்க முயற்சிப்பதை விட திறந்திருக்கும் மற்ற வழிகளை கவனிக்கத் தொடங்கு. நீ இப்போது சந்திக்கும் அந்த தடைதான் எதிர்காலத்தில் நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றியின் அஸ்திவாரமாக இருக்கும். அந்த தடையை தாண்டி நீ செல்லும்போது அன்று அது நடக்காமல் போனது எவ்வளவு நல்லது என்று நீயே வியந்து போவாய். பிரபஞ்சம் உனக்கு தராத ஒன்று உனக்கு தேவையற்றது என்பதை புரிந்து கொள்வதுதான் ஆன்மீக முதிர்ச்சியின் உச்சம்.
தடைகளுக்கு அடுத்தபடியாக பிரபஞ்சம் உன்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மற்றொரு நெருக்கமான வழி 7. உனது உடல் காட்டும் அறிகுறிகள், பிசிக்கல் சென்சேஷன்ஸ். உனது உடல் என்பது வெறும் எலும்பாலும் சதையாலும் ஆனது அல்ல. அது ஒரு உணர்திறன் மிக்க ஆன்மீக கருவி, ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா. நீ ஒரு நபரை சந்திக்கும் போதோ அல்லது ஒரு இடத்திற்கு செல்லும் போதோ உனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை நீ கவனித்திருக்கிறாயா? திடீரென்று உனது தோலில் ஒரு சிலிர்ப்பு, சில்ஸ் ஏற்படலாம், அல்லது உனது வயிற்றில் ஒருவிதமான படபடப்பு உண்டாகலாம். சில நேரங்களில் எந்த காரணமும் இன்றி உனது உடல் கனமாவது போலவோ அல்லது ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல மிக லேசாகவோ நீ உணரலாம். இவை எதுவுமே தற்செயலான உடல் மாற்றங்கள் அல்ல. பிரபஞ்சம் உனது நரம்பு மண்டலத்தின் வழியாக உனக்கு சமிக்கைகளை அனுப்புகிறது. ஒரு நபர் உன்னிடம் பேசும்போது உனது உடல் இறுக்கமாகவோ அல்லது அசௌகரியமாகவோ உணர்ந்தால் அந்த நபரின் ஆற்றல், எனர்ஜி உனக்கு உகந்தது அல்ல என்று பிரபஞ்சம் உன்னை எச்சரிக்கிறது. மாறாக ஒரு புதிய முடிவை எடுக்கும்போது உனது உடல் லேசாகவும் உற்சாகமாகவும் இருந்தால் நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்று அர்த்தம். உனது உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது. அறிவு உன்னை ஏமாற்றலாம், ஆனால் உனது செல்களில் பாயும் அந்த பிரபஞ்ச அதிர்வு உனக்கு சரியான திசையை மட்டுமே காட்டும். நாம் நமது மூளைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நமது உடலுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் பிரபஞ்சத்தின் செய்திகள் பெரும்பாலும் நமது நரம்புகளில்தான் முதலில் பதியும். ஒரு இக்கட்டான சூழலில் நீ இருக்கும்போது உனது மூச்சு திணறினால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று பொருள். உனது உடலோடு உரையாட கற்றுக்கொள். அமைதியாக அமர்ந்து உனது இதய துடிப்பையும் உனது உடலில் ஓடும் ஆற்றலையும் கவனி. பிரபஞ்சம் உனக்கு தரும் இந்த 7 வழிகளும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவை. உனது உடல் ஒரு சிக்னலை காட்டும்போது உனது உள் உணர்வு அதை உறுதிப்படுத்தும். இவை அனைத்தும் இணைந்து உன்னை ஒரு பாதுகாப்பான மற்றும் உன்னதமான வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும். நண்பனே, இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் தடைகளும் சமிக்கைகளும் உன்னை சிறுமைப்படுத்த அல்ல, உன்னை செதுக்கி ஒரு மகா சக்தியாக விஸ்வரூபம் எடுக்க வைக்கவே. ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம், ஒவ்வொரு தடையுமோ ஒரு வழிகாட்டி. நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆக இருக்கும்போது பிரபஞ்சம் உன்னை சாதாரணமாக விட்டுவிடாது. அது உன்னை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து உனது விதியை நோக்கி உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தள்ளுதலுக்கு தடை போடாமல் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு இணைந்து செல்வதுதான். விழித்திரு. உனது உடலும் உனது பாதையில் வரும் தடைகளும் உனக்காகவே வேலை செய்கின்றன. அவற்றை புரிந்து கொள்ளும் ஞானம் உனக்கு கிடைத்துவிட்டது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்பதே இல்லை. நண்பனே, நாம் இந்த பயணத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த தொடரில் நாம் பார்த்த அந்த 7 ரகசிய வழிகளும் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்தியிருக்கும். நீ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தனித்து விடப்பட்ட துளி அல்ல. நீ இந்த மாபெரும் சமுத்திரத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம். பிரபஞ்சம் உன்னிடம் பேசும் இந்த மொழிகள் அனைத்திற்கும் பின்னால் இருப்பது ஒரே ஒரு உன்னதமான சக்திதான், அது அன்பு. நீ வழிதவறி போகக்கூடாது என்பதற்காகவும் உனது ஆன்மா அடைய வேண்டிய அந்த உயர்நிலையை நீ அடைய வேண்டும் என்பதற்காகவுமே பிரபஞ்சம் இத்தனை சமிக்கைகளை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தனது குழந்தையை பாதுகாப்பது போல இந்த பிரபஞ்ச பேராற்றல் உன்னை ஒவ்வொரு நொடியும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நமது தர்க்க ரீதியான ஈகோவை சற்று தள்ளி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையை போன்ற தூய்மையான மனதோடு இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய கல்வியை கற்க தயாராவது மட்டுமே. நீ தேடுவதை நிறுத்திவிட்டு கவனிப்பதில் கவனம் செலுத்து. அப்போதுதான் உனது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சத்தின் ரகசிய கவிதை உனக்கு புரியத் தொடங்கும். உனது தோல்விகளை தரிசனங்களாகவும் உனது காயங்களை ஞானமாகவும் மாற்றும் ரகசியம் இந்த சமிக்கைகளில்தான் ஒளிந்திருக்கிறது. நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆக இருக்கும்போது உனது பொறுப்பு என்பது மற்றவர்களை விட அதிகம். நீ பிரபஞ்சத்தின் செய்தியை பெறுவது மட்டுமல்லாமல் அந்த செய்தியை உனது வாழ்வின் மூலம் உலகிற்கு சொல்ல வேண்டும். நீ எவ்வளவு பிரபஞ்சத்தோடு ஒத்திசைந்து வாழ்கிறாயோ அவ்வளவு உனது வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். மற்றவர்கள் பல ஆண்டுகள் போராடி சாதிக்கும் விஷயங்களை நீ ஒரு புன்னகையோடும் ஆழ்ந்த அமைதியோடும் மிக எளிதாக சாதிப்பாய். ஏனெனில் நீ தனியாக உழைக்கவில்லை, இந்த பிரபஞ்சமே உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவின் முடிவில் உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். உனது பயணத்தின் மீது முழு நம்பிக்கையோடு இரு. உனது பாதையில் வரும் அந்த தடைகளும் உனக்கு தோன்றும் நுணுக்கமான உள் உணர்வுகளும் உன்னை செதுக்க வந்த சிற்பிகள் என்பதை மறந்துவிடாதே. ஒரு கரடுமுரடான பாறை எப்படி உளியின் அடிகளை தாங்கி ஒரு அழகான சிலையாகிறதோ அப்படி நீயும் இந்த பிரபஞ்ச பயிற்சிகளை தாங்கி ஒரு மகா சக்தியாக விஸ்வரூபம் எடுக்கப் போகிறாய். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் சாவி. நீ எவ்வளவு நன்றி சொல்கிறாயோ அவ்வளவு பிரபஞ்சம் உன்னிடம் இன்னும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும். உனது வாழ்க்கையில் இந்த 7 வழிகளில் எந்த வழி உன்னை அடிக்கடி தொடர்பு கொள்கிறது என்பதை ஒரு கணம் அமைதியாக சிந்தித்துப்பார். உனது ஆன்மாவின் அந்த பயணத்தை மனதார ஏற்றுக்கொள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும், நீ பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கான ஒரு ரகசிய செய்தி என்பதை எப்போதும் நினைவில் வைத்திரு. இந்த உலகம் உனக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்மீன்கள் உனக்காகவே மின்னுகின்றன. நீ ஒரு பேரொளியின் ஒரு சிறு சுடர் என்பதை உணர்ந்து அந்த பேரொளியோடு ஒன்றிணைந்து பயணி. உனது பொற்காலம் உனது கண்களுக்கு முன்னால் விரிந்து கிடக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஒளியை நோக்கி நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைப்பது மட்டும்தான். நண்பா, உனது தேடல் இங்கே முடிவடையவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். விழித்திரு. உனது ஆன்மா ஒரு பிரபஞ்ச காவியமாக மாறப்போகிறது.
இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உனது வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நாம் மீண்டும் ஒரு ஆழமான ரகசியத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உனது தேடல் ஓயாமல் இருக்கட்டும், உனது ஒளி மங்காமல் இருக்கட்டும்.